ஐயனார் துணை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் பல்லவனுக்கு வந்து பசிக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கார்த்திகாவோட அம்மா வந்து எல்லாருக்குமே புளியோதரை ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. எல்லாருக்குமே பிளேட்டில் போட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நடேசனுக்கு கொடுக்கும்போது இதை யார் சாப்பிடுவா, இந்த ஸ்மெல்லே பிடிக்கல, முதல் டப்பாவை முடிவை, நான் ஏதாவது ஸ்டேஷனில் இறங்கி நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன் வந்ததுக்கப்புறமா அவர் இறங்கிக்கிறாரு. சோழன் வந்து நிலா கிட்ட சொல்லுவாங்க, நேற்று நைட்டே நீ தூங்கிட்ட தெரியுமா, ஆனால் அண்ணனும் கார்த்திகாவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க, எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேசிட்டு தானே இருந்தாங்க, இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் அமைதியாகிடுறாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகாவுக்கு வந்து சிக்னல் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே தனியாக போய் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சேரனும் போவார். நான் இல்லை, நாங்கள் வேலையே நடக்காதுப்பா அப்படின்னு சொல்லி கார்த்திகா கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதை சோழன் பார்த்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க. நிலாவை வந்து தூங்கிட்டு இருப்பாங்களோ அவங்கள எழுப்புவாங்க, பகலில் என்ன தூக்கம் வா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணனும் கார்த்திகாவும் எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு, இதை நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஏதோ சாதாரணமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் கேட்டு பெரிய பிரச்சனை ஆகிக்கிறாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ணனுக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போது கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம சோழன் வந்து திட்டிக்கிட்டு இருப்பார். அடுத்த சீனில் வானதி வந்து அவங்க மெடிக்கல் ஷாப்பில் இருக்கும்போது டாக்டர் வருவார். இன்றைக்கி என்னோட பர்த்டே, அதனால் நம்ம சாப்பிட போகலாம், வெளியே டேபிள் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு செல்வத்தையும் கூப்பிடும்போது, இல்லை வேறு ஆளை அமுச்சு விடலான்னு பார்த்தா ஆளும் எனக்கு செட் ஆகலை, நீங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்கக்கா, டாக்டர் கூட நீங்கள் போங்க, நான் இன்னொரு நாள் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அவங்க 2 பேருமே சாப்பிட்றதுக்காக காரில் போயிட்டுருக்காங்க. அடுத்த சீனில் ட்ரெயினில் எல்லாருமே கார்ட்ஸ் விளாண்டுட்ருப்பாங்க. சேரன் பக்கத்தில் வந்து கார்த்திகா உட்காரும்போது சோழன் வந்து பாண்டியன் கிட்டே சொல்லுவான், இது சரியில்லை, நான் பல்லவனை அங்கே அமுச்சு விட்டுட்டு அவங்க 2 பேர் நடுவில் போய் நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனை வந்து திட்டுறாரு. நீ அண்ணனோட காடை பார்க்க நீங்கள் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து இந்த இடத்துல மாற்றி விட்டு இவர் போய் நம்ம கார்த்திகாவுக்கும் சேரனுக்கும் நடுவில் உட்காந்துருக்காரு. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.